क्योंकि मैंने कुछ प्रोटेस्टर्स को जो कि गटर छाप अनैतिक अश्लील बिहेवियर सड़क पर बच्चों के सामने, बुजुर्गों के सामने, महिलाओं के सामने डिस्प्ले कर रहे थे, उसको नॉर्मलाइज करने से मना किया है कि वी डू नॉट एक्सेप्ट दिस। திரையுலக சேர்ந்த பிரபலங்களோட சர்ச்சைகள் பல நேரங்கள்ல சமூக வலைதளங்கள்ல புயல கிளப்புறது வழக்கமான ஒரு விஷயம் தான். ஆனா கல்விசார் பிரச்சனையில போராடக்கூடிய இளைஞர்களை நோக்கி வீசப்பட்ட வார்த்தைகளும் அதுக்கு பதிலடியா உருவான மீம்ஸ் கலாச்சாரமும் இப்போ பாலிவுட் தாண்டி தேசிய அரசியலையும் பெரும் விவாதத்தை ஏற்படுத்தியிருக்கு. நீட் தேர்வு குளறுபடிகளுக்கு எதிராக டெல்லி ஜந்தர் மந்தர்ல தொடர் போராட்டங்களை நடத்தின காக்ரோச் ஜனதா பார்ட்டி அப்படிங்கிற மாணவர் அமைப்புக்கும் பாஜக எம்பியும் நடிகையுமான கங்கனா ரணாவத்துக்கும் இடையில வெடிச்சிருக்க இந்த மோதல் தான் இப்போ இணையத்தோட ஹாட் டாபிக்கா மாறி இருக்கு. போராட்டத்தில் ஈடுபட்டிருந்த ஜென்சி தலைமுறை இளைஞர்களோட வீடியோக்களை தன்னோட இன்ஸ்டாகிராம் பக்கத்துல பகிர்ந்த நடிகை கங்கனா ரணாவத் அவங்கள ஜெனரேஷன் கட்டர், அதாவது சாக்கடை தலைமுறை அப்படின்னு கடுமையா விமர்சிச்சிருந்தாங்க. அது மட்டும் இல்லாம போராட்டத்துல பங்கேற்ற மாணவிகளோட நடத்தையை கேள்விக்குள்ளாக்குனதோட வாந்தி எடுக்கக்கூடிய வகையில அருவருப்பா பேசக்கூடிய இவங்களை பெத்தெடுத்தது யார் அப்படின்னு கொந்தளிச்சிருக்காங்க. क्योंकि मैंने कुछ प्रोटेस्टर्स को जो कि गटर छाप अनैतिक अश्लील बिहेवियर सड़क पर बच्चों के सामने, बुजुर्गों के सामने, महिलाओं के सामने डिस्प्ले कर रहे थे, उसको नॉर्मलाइज करने से मना किया है कि वी डू नॉट एक्सेप्ट दिस। கங்கனாவோட இந்த எல்லை மீறின பேச்சுக்கு சிஜேபி அமைப்பை சேர்ந்த இளைஞர்கள் உடனடியா ரியாக்ட் பண்ணியிருக்காங்க. குறிப்பா அந்த அமைப்போட இளம் செய்தி தொடர்பாளர் சௌரவ் தாஸ், கங்கனா எங்களை விமர்சிக்கிறதுக்கு காரணம் நான் பாக்குறதுக்கு இளம் வயசு ஹிருத்திக் ரோஷன் மாதிரி இருக்கிறது தான் போல இருக்கு அப்படின்னு நகைச்சுவையா தெரிவிக்க இணையம் வேறு ஒரு தளத்துக்கு திசை மாறி இருக்கு. இதன் தொடர்ச்சியா இன்ஃப்ளூயன்சர் ஃப்ரெடி பர்டி அப்படிங்கிறவரு இந்த உலகம் ஹிருத்திக் ரோஷன் கிட்ட மன்னிப்பு கேட்கணும் அப்படின்னு பதிவிட சோசியல் மீடியால சாரி ஹிருத்திக் மற்றும் we need to apologize to ஹிருத்திக் ரோஷன் அப்படிங்கிற ட்ரெண்டுகள் காற்று தீ மாதிரி பரவிட்டு வந்துச்சு. 2016ஆம் ஆண்டு கிரிஷ் 3 படப்பிடிப்பினப்போ 2 பேரும் காதலிச்சதாவும், அதாவது கங்கனா ரணாவத்தும் ஹிருத்திக் ரோஷனும் காதலிச்சதாவும் கங்கனா கூறிய ஹிருத்திக் ரோஷனை தன்னோட சில்லி எக்ஸ் அப்படிங்கிற கருத்தும் அதை தொடர்ந்து 2 பேருக்கும் இடையில நடைபெற்ற சட்டப்பூர்வ மின்னஞ்சல் விவகார பூசலும் தான் இந்த முன்பகைக்கு காரணம். அன்னைக்கு கங்கனாவை நம்பின இணையவாசிகள் இன்னைக்கு கங்கனாவோட பேச்சை பார்த்து ஹிருத்திக்கு ஆதரவா திரும்பி இருக்காங்க. இந்த ட்ரெண்டை பார்த்த நடிகர் ஹிருத்திக் ரோஷன் ரொம்ப கவனமா பதிலளிச்சிருக்காரு. என்னோட நண்பரே, பி அப்படிங்கிறவர் பிடிக்கல அப்படிங்கிறதுக்காக மட்டும் ஏ பக்கம் நிக்கிறது நம்மோட சமூகத்தை பிடிச்சிருக்கக்கூடிய பெரிய கட்டமைப்பு குறைபாட்டின் ஒரு சிறிய பகுதி. சரியான சூழலையும் உண்மைகளின் அடிப்படையிலையும் விஷயங்கள் பேசப்படுற வரைக்கும் நான் காத்துட்டு இருப்பேன், அதுதான் நியாயமானது அப்படின்னு ரொம்ப முதிர்ச்சியா பதிவிட்டிருக்காரு. ஆனா ஹிருத்திக்கோட இந்த பதிலை பார்த்து ரொம்ப கோபமடைஞ்ச கங்கனா மீண்டும் அவரை கடுமையா விமர்சிச்சு இன்ஸ்டாகிராம்ல பதிவிட்டிருக்காங்க. ஹிருத்திக்கோட தற்போதைய காதலி சபா ஆசாத் பெயரை குறிப்பிட்ட கங்கனா, உங்களுக்கு பொருத்தமான சபா ஆசாத் கிடைச்சதுல மகிழ்ச்சி, உங்க ஜோடி ரொம்ப நல்லா இருக்கு, நீங்க ஒரு தீவிரமான ஒரு உறவில் இருக்கிறப்போ ஒரு பெண்ணை இப்படி சீன்றது உங்களுக்கு அழகு இல்ல, அதை விட்டுட்டு உங்க பெயரை பயன்படுத்தி என்ன உருவக்கேலி செய்யறவங்களையும் புள்ளி பண்றவங்களையும் நீங்க கண்டிக்கணும், எரியிற தீயில எண்ணெயை ஊத்தி உங்களோட வாழ்க்கை துணைவியை தர்ம சங்கடப்படுத்தாதீங்க அப்படின்னு சாடி இருக்காங்க. இந்த மோதல்கள் ஒருபுறம் இருக்க, இந்த விவகாரம் ஜென்சி இளைஞர்கள் மத்தியில ஒரு ஆழமான தாக்கத்தை ஏற்படுத்தியிருக்கு. மாணவர்களோட எதிர்காலம் சார்ந்த நியாயமான கோரிக்கைகளுக்கு பதிலளிக்க முடியாம ஒட்டுமொத்த தலைமுறையையே சாக்கடன்னு முத்திர குத்துறது தற்போதைய அரசியல் தலைவர்களின் சகிப்பின்மையையே காட்டுதுன்னு அவங்க கருதுறாங்க. மேலும் கங்கனாவோட பேச்சை கண்டு சோர்ந்து போகாம அதை மீம்ஸுகளாகவும் நையாண்டியாவும் மாற்றி தங்களோட எதிர்ப்பை பதிவு செய்யக்கூடிய புதியதொரு அரசியல் விழிப்புணர்வை இந்த தலைமுறை இளைஞர்கள் கையில் எடுத்திருக்காங்க. ஒரு நாட்டோட எதிர்கால தூண்களான இளைஞர்களின் குரலை நசுக்கிறதா இல்ல அவங்களோட உணர்வுகளுக்கு மதிப்பளிக்கிறதா அப்படிங்கிறத அரசியல் களம் தான் தீர்மானிக்கணும்.